அன்பானவர்களே வணக்கம். இன்று நாங்கள் பகிர்ந்திடும் படம் 2022ஆம் ஆண்டு ஜியான்லுகா மாஞ்சியாஸ்கியூட்டி இயக்கத்தில் வெளிவந்த த மேன் ஆன் த ரோட். வெல்கம் டு மூவி மேட்ஸ். 8 வயசு சின்ன பொண்ணு இரானே அவ அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிண்டு விளையாடிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள காளான் பறிக்கிறதுக்காக போனவங்க. காளானை எப்படி பறிக்கணும்னு அப்பா சொல்லித்தர மாதிரியே காளானை பறிக்கிற இரானே ஒவ்வொரு காளானையும் பறிச்சு அழகா தன்னோட கூடைக்குள்ள வச்சுட்டு அவர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்போ அந்த நேரம் காட்டுத்தனமா வண்டி ஓட்டிட்டு வந்த ஒரு நபர் இரானாவோட அப்பாவை அடிச்சு தூக்கி வீசிடுறாரு. சத்தம் கேட்டு போய் பார்த்த இரானாக்கு அந்த நபர் ஆனா பெண்ணுன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தெளிவில்லாத ஒரு முகம். இரானாவை பார்த்த அந்த நபர் வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. தான் அப்பாவை கொண்டவனை சட்டத்தின் முன்னால நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஏமாற்றத்தோடயே வளர்ற இரானை ரொம்ப கோபமாகவும் மூர்க்கமான பொண்ணாகவும் வளர்றான். அவளுக்கு இருக்கிற ஒரே பஸ்ட் அவுட் நீச்சல் தான். நீச்சல் போட்டிகளை பங்கேற்கிறதுக்காக அவ போறா. நீச்சல்ல இவளை ஜெயிக்கிற பொண்ணாலலாம் என்னை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி இவளை கிண்டல் பண்ணும்போது கோவப்படுற இரானே ரொம்ப மூர்க்கத்தனமா அவளை அடிச்சு மூக்க உடைச்சிடுறான். அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் அம்மா செஞ்சுக்கிட்ட இன்னொரு கல்யாணத்தையோ அல்லது அதன் மூலமா தனக்கு கிடைச்ச குடும்பத்தையோ ஈரானால ஏத்துக்க முடியல. அம்மா சொல்ற எந்த நியாயமான காரணத்தையும் ஏத்துக்க முடியாத ஈரானே தான் ஒரு உதவாக்கிற பொண்ணு, நல்லா படிக்காத பொண்ணு, எதுக்கும் லாய்க்கு இல்லாத பொண்ணு, அப்பாவுக்கு பதிலா நான் செத்து போயிருந்தா எந்த பிரச்சனையும் யாருக்குமே வந்துடாது என அம்மா கிட்ட ரொம்ப கோபமா பேசுறா. இதை கேட்டா அம்மா ஈரானாவை ஓங்கி அடிச்சிடுறாங்க. ரொம்ப தனிமையிலையும் வெறுக்கலையும் இருக்கும் ஈரானே எதுவுமே பிடிக்காம வேலை தேடி தன்னோட அத்தை வீட்டுக்கு போறான். போகும்போது பஸ்ல பாக்குற ஒருத்தனோட முகம் அவ அப்பாவை கொண்டவங்களோட ஞாபகத்தை தருது. அவன் அவனோட முகத்தை வரைய பாக்குறான். மறுபடியும் அவன் வரைகிற ஒரே படம் அதுதான். அந்த தெளிவில்லாத முகத்தை அவன் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகப்படுத்த ஒவ்வொரு முறையும் அந்த முகத்தை வரைஞ்சுக்கிட்டே இருக்கான். தன்னோட அத்தை கிட்ட யோகா கத்துக்க வர்ற மிலானா ஒரு ஃபேக்டரியில ஃபோர்மேனா வேலை செய்யறத தெரிஞ்சுக்கிட்ட ஈரானே அவங்க மூலமா அந்த ஃபேக்டரிக்கு வேலைக்கு போய் சேர்றான். ஃபேக்டரியில அவ என்னென்ன வேலை செய்யணும்னு மிலானா அவளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஃபேக்டரியோட ஓனர் மிஷல் வர்றான். சின்ன பொண்ணா இருக்கிற இவளை பார்த்தோன்னு நீ படிக்கலையான்னு கேட்கிற கேள்விக்கு ரொம்ப குதர்க்கமா பதில் சொல்றா. அவளோட பேர் என்னன்னு மிஷல் கேட்கும்போது ஈரானா ட்ரிவிலியானோ அப்படிங்கிறா. அதிர்ச்சியானவன் மறுபடியும் பேரை கேட்கும்போது ட்ரிவிலியானோன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றான். அதை கேட்டு மிஷல் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். பிளாஷ்பேக்ல மிஷல் ஒரு பீருக்காக தன் உயிரையே பணைய வைக்கக்கூடிய ஒரு அப்நார்மலான ஒரு பங்க் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய பையனாத்தான் இருக்கான். அவன் அப்பதான் தன்னோட காதல் மனைவி லாராவையும் சந்திக்கிறான். லாரா நடந்து போகும்பொழுது ஈரானாவோட அப்பா எந்த கார்ல அடிபட்டு இறந்தாரோ அந்த காரை தான் அவன் ஓட்டிட்டு வர்றான். கார்ல என் கூட ஒன்னாவான்னு லாராவை மிஷல் கூப்பிடுறான். அப்படின்னா நான் தான் காரை ஓட்டுவேன்னு லாரா சொல்றா. அந்த காரை யாரை ஓட்டுனாங்கன்னு அந்த இடத்துல காட்டல. இரெனா ஃபேக்டரிக்குள் வேலை செய்வது மிச்சலை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகிறது. எனவே அவளை வேலையை விட்டு தூக்கி விடுமாறு மிலனாவிடம் கூறுகிறான். அந்த வேலைக்கு ஆட்கள் தேவை இருப்பதாகவும் அந்த வேலைக்கு அவள் பொருத்தமானவளாகவும் இருக்கிறாள் என்கிறாள் மிலனா. அந்த வேலைக்கு வேறு யாரையாவது நியமிக்கலாம் என்கிறான். அவள் ப்ரொஃபஷனல் பீரியட் முடியும் வரையாவது அவளை வேலை செய்ய விடுங்கள் என்பவரிடம் சரி என்பவர்கள் ஆமோதிக்கிறான் மிஷல். லாராவும் மிஷலும் தங்கள் பிசினஸ் சம்பந்தமாக சந்தித்த ஒரு நபரின் செயல்பாடுகள் தனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்கிறான் மிஷல். ஆனால் லாராவோ அவன் மிகவும் செல்ஃப் கான்பிடன்ஸ் ஆனவனாகவும் குடும்பத்திற்காக வேலை செய்வனாகவும் உள்ளான் என்கிறார். அந்த நபர் குறித்து இவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு உருவாகிறது. இரெனா தன்னை ரிலாக்ஸ் செய்து கொள்வதற்காக நீச்சலை ஆரம்பிக்கிறாள். அப்பொழுது அங்கே வரும் கோச் இரெனாவினுடைய நீச்சல் ஸ்ட்ரோக் ஸ்டைல்களையும் அவள் வேகத்தையும் பர்ஃபெக்ஷனையும் பார்த்து அவள் நன்றாக நீச்சல் செய்கிறாள் என்பதை கண்டுபிடிக்கிறார். தன் நீச்சல் பயிற்சியை முடித்துவிட்டு வெளியே வரும் இரெனா நீச்சல் குளத்திற்கு எதிரே தன் பாஸ் மிஷல் இருப்பதை பார்த்து ஹாய் என அவனுக்கு சைகை காட்டுகிறாள். இவளை பார்த்த மிஷல் அவளுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அமைதியாக பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறான். இரெனாவை மிஷல் தொடர்ந்து கண்காணிக்கிறான். தன் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி போகும் இரெனாவை அவளுக்கு தெரியாமலே மிஷல் ஃபாலோ செய்கிறான். மிஷல் தன்னை பின்தொடர்ந்து வருகிறான் என்பதை கண்டுபிடித்த ஸ்மார்ட்டான இரெனா
வெளிச்சமற்ற ஆட்கள் யாரும் இல்லாத ஒரு சந்துக்குள் சென்று திடீரென மறைந்து விடுகிறாள். அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதால் இவர்கள் போகலாம் என எத்தனிக்கையில் காருக்குள் வந்து உட்கார்கள். அவள் திடீரென மடியின் மீது அமர்ந்ததும், நீ எதற்காக என்னை ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன தேவை இருக்கிறது? என்னிடம் அதிகபட்ச தேவை என்ன? என் உடம்புதானே, அதை நீ எடுத்துக்கொள் என்று இவன் மடியின் மீது உட்காருகிறாள். அவளை தன் மடியிலிருந்து இறக்கிவிட்டவன் பெரும் சங்கோஜத்திற்கும் தயக்கத்திற்கும் பின்னர், எனக்கு உன் உடம்பெல்லாம் தேவையில்லை, நான் உன்னை பாதுகாப்பதற்காகத்தான் பின்தொடர்கிறேன் என்கிறான். அவ்வளவு நல்லவன் என்றால் எனக்கு இப்பொழுது பசிக்கிறது, சாப்பிடுவதற்கு ஏதாவது வாங்கி கொடு என்கிறாள் இரேனா. இரேனாவை ரெஸ்டாரண்டில் கூட்டிச் செல்லும் மிஷல் அவளை நீச்சல் பயிற்சிகளை தொடங்க வேண்டும் என்கிறான். அது உன்னுடைய பிசினஸ் இல்லை, நீ இதையெல்லாம் சொல்ல வேண்டாம் என்கிறாள் இரேனா. அதற்கு மிஷல், உனக்கு பேஷன் உள்ளது, நீ அதை செய்ய வேண்டும். எனக்கு பேஷன் என்று எதுவுமே இல்லை. வேறு வழியே இல்லாமல் என் அப்பா இதுவரை செய்து வந்த ஃபேக்டரியை நான் ஃபாலோ செய்ய வந்துள்ளேன். எனவே ஒரு பேஷன் இல்லாத வருத்தம் எனக்கு தெரியும். நீ தயவு செய்து உன் பேஷனை தொடங்க வேண்டும் என்கிறான். இதை கேட்டவள், என்னோடு மேற்று செய்ய உனக்கு விருப்பமில்லை என்றால் மொக்கையை போட்டுக் கொண்டிருக்காது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விடுகிறாள். பிறகு ஒரு நாள் மிஷல் இரேனாவை அவன் ஊருக்கு வெளியே வாங்கி போட்டுள்ள பெரிய வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறான். நான் உன்னிடம் பேஷன் எதுவும் இல்லை என்று பொய் சொல்லிவிட்டேன். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் அமைக்க வேண்டும், அதுதான் என்னுடைய பேஷன் என்று அவரிடம் சொல்கிறான். அப்பொழுது இரேனா வரைந்து கொண்டிருப்பதை பார்த்தவன், நீ வரைவாயா என்று கேட்கிறான். நான் ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஸ்கெட்ச் செய்வேன், அதுவும் ஒரே ஒரு முகத்தைத்தான் என்று சொன்னவள் தன் தந்தை இறந்ததையும் அதை நேரில் கண்ட ஒரே சாட்சியம் நான் தான் என்பதையும், தன் தந்தையை கொலை செய்ததன் முகம் தன் ஞாபகத்தில் இல்லை, அவன் ஞாபகத்தை நான் மறந்து விடாமல் இருக்கத்தான் தொடர்ந்து அந்த முகத்தை ஸ்கெட்ச் செய்து கொண்டிருக்கிறேன் என்று மிஷலிடம் கண்ணீர் ததும்ப தழுதலுக்க கூறுகிறார். மிஷல் இறுக்கமான முகத்தோடு எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டாமல் அமைதியாக ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருக்கிறான். மிச்சல் தன்னிடம் சொல்லியது போலவே ஈரானே புதிய கோச்சின் கீழ் தன் பிராக்டிஸை ஆரம்பிக்கிறார். கடுமையாக முயற்சிக்கும் ஈரானே தன் லேப் டைம்களை பெட்டர் செய்கிறார். கோச்சும் மிக மகிழ்ச்சி அடைகிறார். தன் பிராக்டிஸ் செஷனை பார்க்க வரும் மிச்சலிடம், அடுத்து வர உள்ள ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு நீ கண்டிப்பாக வர வேண்டும், நீ கேலரியில் இருந்தால் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் என்கிறார் ஈரானே. ஆனால் தன்னால் வர இயலாது என்பதை மிகவும் தயக்கத்தோடு சொல்கிறான் மிஷல். உன் ஒய்ஃப்க்கு நாம் பழகுவது பிடிக்கவில்லை தானே, அதனால் தானே நீ வர முடியாது என்கிறாய் என்று நேரடியாக கேட்டு விடுகிறார் ஈரானி. மிஷலுக்கும் அவன் மனைவி லாராவிற்கும் இடையே விரிசல்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இரேனாவை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொண்டவள், அந்த கார் ஆக்சிடென்டில் இறந்தவனின் மகள் தான் ஈரானி என்பதால் தான் நீ அவளிடம் இவ்வளவு நெருக்கம் காட்டுகிறாயா? அவள் வந்ததிலிருந்து என் மீதான பாசமும் அன்பும் காதலும் உனக்கு மிகவும் குறைந்து விட்டது. நீ அவளைத்தான் எல்லா நேரமும் கேர் செய்கிறாய். அதற்கு காரணம் அந்த ஆக்சிடென்ட் என்று நீ சொன்னாலும் நான் ஏற்க மாட்டேன் என்கிறாள். அமைதியாக நிற்கும் மிஷலிடம், அவளை வேலையை விட்டு நீ நீக்கிவிடு என்று சொல்லிவிட்டு செல்கிறாள் லாரா. ஸ்விம்மிங் காம்படிஷனில் வெற்றி பெற்ற இரேனா மிச்சலை பார்க்க போகிறாள். மிச்சல் கண்ணாடிக்கு வெளியே நிற்கிறான். இவள் தன் கையை கண்ணாடியின் மீது வைக்கிறாள். அதே இடத்தில் மிஷலும் கை வைக்கிறான். இதன் பின்னர் இரேனாவின் அப்பா சாவிற்கு யார் காரணம், மிஷலும் இரானாவும் என்ன ஆனார்கள், லாராவிற்கும் மிஷலுக்குமான உறவு என்ன ஆனது என்பதுதான் மீத கதை. உங்களுக்கு வாய்ப்பும் நேரமும் இருந்தால் இப்படத்தை பாருங்கள். நன்றி.